ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடி சாய்பாபா என்னுடைய அப்பா தான். அவர் எனக்கு நல்லதை தான் செய்வார். அவரே எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி வாழ வைப்பாருன்ற அந்த நம்பிக்கையோடு தானே என் பாதத்தை தொட்டாய். என் பாதம் தொட்டு வணங்கிய உன்னை ஆசீர்வதிச்சு உன் வீட்டில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். ஒரு சிலர் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னையே சோதிச்சிருக்கலாம். யார் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருந்தாலும் அதன் மூலமாக நீ பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் தானே. இது எல்லாமே ஒரு அனுபவம் தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. சில பேர் அவங்க தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிவாங்க. சில பேர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்வாங்க. சில பேர் உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டு அவங்க பெருமையாக சிறப்பாக உயர்வாக மற்றவங்க முன்னால் தன்னை காட்டிக்குவாங்க. யார் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் அதிலிருந்து உனக்கான பாடத்தை மட்டும் கற்றுக்கோ என் செல்லமே. நீ நினைவு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நீ வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக மாறுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் இவர்கள் மூலமாக கற்றுக்கிட்ட பாடம் உனக்கு உதவுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சதையெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த விஷயத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுன்ற அந்த புரிதலை உண்டாக்கிக்கொள். எப்போவுமே வாழ்க்கை உனக்கு உன்னை சுற்றி நிறைய விஷயங்களை காட்டிக்கிட்டும் கற்றுக் கொடுத்துக்கிட்டும் தான் இருக்கும். உன் கண்ணில் காட்டுற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக யோசித்து புரிஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது என் செல்லமே. உன் கனவை நனவாக்கி உன் எண்ணங்களை நிறைவேற்றி உன்னை வெற்றி பெறச் செய்வதற்காகவே இந்த சாயப்பா என் பாதத்தை தொடச் சொன்னேன். எப்போவுமே நீ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சினா உனக்கு ஒரு புரிய வரும். எப்போவுமே நீ தோத்ததுக்கு அப்புறமா தான், ஏமாந்து போனதுக்கு அப்புறமா தான், கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இது எனக்கு அன்னைக்கே தோணுச்சு, இது அன்னைக்கே என் கண்களில் சூசகமாக காட்டப்பட்டதே, நான் தான் தப்பை உணராமல் இருந்துட்டேன்னு யோசிச்சிருக்கதானே. எப்போவுமே எல்லா மனிதர்களுக்கும் நான் பல விஷயங்களை சூட்சுமமாக உணர்த்துவேன். அதாவது நீ அப்படி போனினா இப்படி கஷ்டப்படுவ, அதை செஞ்சினா இது உன் வாழ்க்கையில் சரியாக வரும்னு நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னால் நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அதை மட்டும் நீங்கள் சரியாக உங்களுக்கான பாடம்னு புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லை அது யாருக்கோ கஷ்டப்படுறாங்க, யார் வாழ்க்கையில நடக்குதுன்னு ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஏமாந்த பிறகு கஷ்டப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் பட்டு தான் திருந்துவேன்னு இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாதல்லவா. எப்போவுமே வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படும் போது பக்கத்தில் இருக்கவங்க தோற்று போகும்போதே நீ உஷாராக கவனமாக மாறிக்கணும். இல்லை இல்லை எனக்கெல்லாம் அப்படி நடக்காது, நானாக எல்லாத்தையும் சரியாக செஞ்சிருவேன், நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு நல்லது தடையாக இருக்கும்னு நீ இப்படியே தைரியமாக துணிவாக ஆணவத்தோடு பேசிக்கிட்டு இருந்தீன்னா அது சரி வராது என் தங்கமே. தைரியமும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டியது தான். ஆனால் அதுவே ஆணவமாக அகம்பாவமாக அகங்காரமாக மாறிடக்கூடாது. எப்போதும் ஒரு சிறு கவனமும் ஒரு எச்சரிக்கையும் ஒரு விழிப்புணர்வும் ஒரு உசார் தன்மையும் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ தோக்காமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மீது எப்போதுமே ஒரு கவனம் இருக்கட்டும், ஒரு கண் இருக்கட்டும். அப்படி எல்லாத்தையும் நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் நீ தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வராது. இந்த சாயப்பா என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் சிக்கல்களை எல்லாம் சிதறடித்து நீயே எதிர்பாராத அதிர்ஷ்டமான அழகான அற்புதமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு துரத்தி அனுப்புவேன். இந்த சாயப்பாவை நம்பும் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். இதுநாள் வரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இப்போது இன்பமானதாக, நீ கனவுல கூட யோசிக்காத சந்தோஷமான வாழ்க்கையாக மாறப்போகுது என் செல்லமே. நீலா எங்கே வாழ போற, நீலா எங்கே ஜெயிக்க போறன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் நீ ஜெயிச்சு வாழ்ந்து வளர்ந்து நிற்க போகிறாய். உன் மனவேதனைகளையும் துயரங்களையும் உன்னை விடுவித்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற முடிவு எடுத்துட்டு தான் என் பாதத்தையே தொட சொன்னேன். இனிமே நடக்க போகிறத பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். தைரியமாக இருந்தீனா
கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். பொறுமையாக இருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட கிடைக்காம அநியாயமாக நீ ஏமாந்து போறியே, தட்டி பறிக்கப்படுதே நினச்சி கவலைப்படாத. உனக்கு உரியது எந்த வழியிலாவது கண்டிப்பாக ஒன்று வந்து சேரும். உனக்கானதை உன் கைகளில் சேர்க்காம இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன் செல்லமே. நீ ஆசைப்படும் அத்தனையும், நீ விரும்பும், நீ எதிர்பார்க்கும் அத்தனையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேன். அதுவும் என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ கேட்டது எதையுமே நான் உனக்கு கொடுக்கலன்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் எப்போதும் உனக்கு தேவையானதை கொடுக்க நான் தயங்கியதே இல்லை என் செல்லமே. நீயாகவே எதையாவது யோசிக்காம, எதையாவது யோசிச்சு கவலைப்படாம வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ தயாராகு. எப்போதுமே உனக்கு நல்லதே நடக்கும்படியும், நல்ல விஷயங்கள் என் ஆசீர்வாதத்தோடு பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என் கரங்களில் இருந்து பெற்ற ஆசீர்வாதம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்த தான் போகுது. இன்னும் உன் வாழ்க்கையில் நீ சிறந்த சந்தோஷமான நாட்களை அனுபவிக்கணுன்ற ஆசைப்பட்டதால தான் என் பாதத்தை தொட சொன்னேன். என் பாதம் தொட்டு மகிழ்ந்த உன்னை ஆசீர்வதித்து இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். நான் எப்போதும் உனக்கு சரியான பாதையை காட்டுவேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ செய்த உதவியையும் நன்றியையும் மறந்தவர்களை நினச்சி நீ நிம்மதி இழக்காதே. நீ செஞ்சிருக்க உதவியை மனிதர்கள் மறந்து போனாலும் இந்த சாயப்பா மறக்க மாட்டேன். நீ என்னை நோக்கி வரும்படி செய்த நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ எப்போதும் தைரியமாறு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழக்கவும் இல்லை, இனிமேலும் இழக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ இழந்ததாக நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்கள் கூட பொக்கிஷமாக இந்த சாயப்பாவின் கஜானாவில் பாதுகாப்பாகவே இருக்குது. கண்டிப்பாக உன்னை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் சேர்த்துருவேன். நீயும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் காலம் வரும். நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக கவலை இல்லாமல் இருக்கணும் என் செல்லமே. உன் கண்ணீரையும் வலிகளையும் துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். என் மீது அன்போடும் பக்தியோடும் இருக்கக்கூடிய உன்னை ஆசீர்வதிச்சு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. யாரும் உனக்கு எந்த கெடுதலும் செய்யும்படியும் தீங்கு தரும்படியும் நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால் நீ மன அமைதி இழந்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். நீ இழந்ததையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. நம்பிக்கையும் பொறுமையும் உன் மனசுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நீ தோற்று போக மாட்ட. உன் வேலைகளை மட்டும் நீ கவனமாக செய்ய பழகு. மற்றவங்க உன்னை கண்காணிக்க நீ அனுமதிக்காதே. நீ செய்வது எல்லாத்தையும் உன் மனசுக்கு பிடிச்சது போல செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக